ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியம் 5ஆம் அத்தியாயம். வராக சுவாமி கூறினார். தெய்வீக வாசகத்தை அடைந்ததும் அவர் சிறந்த குதிரையிலிருந்து கீழே இறங்கினார். நீங்கள் அனைவரும் ஓய்வெடுக்கலாம் என்று கூறி வேட்டைக்காரர்களின் வடிவங்களை எடுத்த அனைத்து தேவர்களையும் அவர்களின் உதவியாளர்களையும் அவர் விரட்டினார். பின்னர் அவர் நகைகளுடன் அமைக்கப்பட்ட மண்டபத்திற்குள் நுழைந்தார். நகைகள் பதித்த படிக்கட்டுகளில் ஏறி 5 அறைகளிலும் ஒவ்வொன்றாக நுழைந்து 5 அறைகளையும் தாண்டி முத்துக்களின் வாசகத்தை அடைந்தார். சோர்வடைந்து கவலை கொண்ட பகவான் ஸ்ரீஹரி 9 வெவ்வேறு விலை மதிப்பற்ற கற்களால் அழகாக பதிக்கப்பட்ட ஒரு ஊஞ்சலில் அமர்ந்து சாய்ந்து படுத்து கொண்டார். நீண்ட கண்களையும் மெல்லிய இடுப்பையும் தாமரையின் உட்புற பளபளப்பையும் பருத்த மார்பகங்களையும் புன்னகையால் பிரகாசிக்கும் தாமரை போன்ற முகத்தையும் கொண்ட அந்த கன்னிகையை அவர் தொடர்ந்து நினைவு கூர்ந்தார். அவர் அவளை பார்க்கடலின் மகள் என்றும் தாமரையால் பிறந்த தெய்வமான லக்ஷ்மி என்றும் கருதினார். அவரது மனம் அந்த பெண்ணையே மையமாக கொண்டு மயங்கி விழுந்தது. மயங்கி விழுந்த ஸ்ரீனிவாசருக்கு அன்னை பகுள மாளிகையின் உரை. பின்னர் நண்பகலில் பெண் உதவியாளர் ஆகிய அன்னை பகுளமாளிகை தேவி நல்ல சுவையுடன் கூடிய தெய்வீக சிறந்த உணவை தயார் செய்தார். அது மிகவும் அற்புதமானதாகவும் கடவுளுக்கு பொருத்தமானதாகவும் இருந்தது. சிறந்த துணை உணவுகள் தூய அரிசி, பாலில் சமைத்த அரிசி, வெல்லம் கலந்த அரிசி, பச்சை பயிறு மற்றும் அரிசியால் செய்யப்பட்ட புட்டு போன்றவை இருந்தன. 5 வெவ்வேறு அபுபாஸ் வறுத்த துண்டுகள், பூரிகாஸ் வறுத்த அப்பங்கள் மற்றும் எண்ணெயில் பொரித்த பருப்பு ஈரட்டிகள் இருந்தன. பின்னர் அன்னை பகுளமாளிகை பகவானை சந்திக்க விரைந்தார். அவருடன் மற்ற 3 உதவியாளர்களான 3 பெண்கள் இருந்தனர். அவர்களின் திருநாமங்கள் பத்மாவதி, பத்மபத்ரா மற்றும் சித்ரரேகா. அந்த சிறந்த கன்னிகைகள் அனைவரையும் பகவானின் வாயிலின் நுழைவாயிலில் காத்திருக்க கூறினாள் பகுளமாளிகை தேவி. அன்னை பகுளமாளிகை மட்டும் அவருக்கு அருகில் சென்றார். பகவானின் அருகில் சென்ற பிறகு மிகுந்த பக்தியுடன் அவரை வணங்கினாள். இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட இருக்கையில் இறைவன் உதவியற்ற நிலையில் கிடப்பதைக் கண்டு அவரது பாதங்களை பிடித்துவிட்டு அவர் விழிகளால் படுத்துக்கொண்டு ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து மூழ்கியிருப்பதைக் கண்டு அவள் புன்னகையுடன் அவரிடம் இவ்வாறு கூறினார். தேவர்களின் தலைவர்களின் பிரபுவே, எழுந்திருங்கள். புருஷோத்தமரே, தாம் ஏன் படுத்து கொண்டு இருக்கிறீர்கள்? பகவானே, சிறந்த உணவு தயாராக உள்ளது. மாதவரே, தமது உணவை எடுத்து கொள்ள வாருங்கள். தாம் ஏன் வேதனைப்பட்டு துயரமடைந்தவரை போல படுத்து கொள்கிறீர்கள்? தாமே அனைத்து உலகங்களின் வேதனையையும் துயரத்தையும் அளிப்பவர். பகவானே, தாம் வேட்டையாடி கொண்டிருந்த போது காட்டில் என்ன நிகழ்ந்தது? பெரிய விழிகளை கொண்ட பிரபுவே, தமது நிலை மையல் கொண்ட ஒரு மனிதனின் நிலையைப் போல தெரிகிறது. யார் காணப்பட்டார்கள்? ஒரு தேவக்கன்னி, ஒரு மனித பெண் அல்லது ஒரு அரவத்தின் மகள் என்று நினைத்து பார்க்க முடியாத ஆன்மாவின் பிரபுவே, தம் மனதை கவர்ந்த அந்த பெண்ணை குறித்து எனக்கு கூறுங்கள். வராக சுவாமி கூறினார். அவளுடைய இந்த வார்த்தைகளை கேட்டதும் பகவான் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். அவர் இவ்வாறு பெருமூச்சு விட்ட போது அன்னை பகுளமாளிகா தேவி அவரிடம் அன்பாக உரையாடினார். புருஷோத்தமரே, தமக்கு கூட இவ்வளவு கவர்ச்சிகரமான அந்த பெண் யார்? ரிஷிகேசர் அவளிடம் கூறினார். நான் எல்லா உண்மைகளையும் கூறுகிறேன், கேளுங்கள். ஸ்ரீனிவாச பெருமாள் கூறியது போல் அன்னை பத்மாவதியுடன் திருமணத்திற்கான காரணம். இறைவன் கூறினார். முன்பு மங்களகரமான திரேதா யுகத்தில் நான் ராவணனை கொன்றேன். அந்த நேரத்தில் வேதவதி என்ற பெண் சீதைக்கு உதவி செய்தார். ஜனக தேசத்திலிருந்து அன்னை சீதையின் வடிவத்தில் லக்ஷ்மி தேவி தோன்றினாள். பஞ்சவடி காட்டில் நான் மாரீச்சனை கொல்ல சென்ற போது தேவி சீதையின் வற்புறுத்தலின் பெயரில் என் தம்பியும் என்னை பின்தொடர்ந்தான். இதற்கிடையில் ராட்சச மன்னனான ராவணன் சீதையை கடத்த அங்கு வந்தான். அக்னிஹோத்திர யாகம் செய்த இடத்தில் இருந்த நெருப்பு கடவுள் ராவணனின் முயற்சியை அறிந்திருந்தார்.
அதாவது அவர் அதை எதிர்பார்த்தார். அவர் உண்மையான சீதையை பாதாள லோகத்திற்கு அழைத்து சென்று அக்னி தேவரின் மனைவியான ஸ்வாகாதேவியிடம் ஒப்படைத்தார். வேதவதி என்ற ஒரு அழகான பெண் அங்கு இருந்தாள். முன்பு அவள் அதே ராட்சசனால் தீண்டப்பட்டாள், ஆனால் துன்புறுத்தப்படவில்லை. ஆனாலும் அவள் தன் உடலை நெருப்பில் எரிந்தாள். ராவணனை கொல்ல அவள் சீதையை போன்ற ஒரு உருவத்துடன் மீண்டும் படைக்கப்பட்டாள். ராவணனால் கடத்தப்பட்டு லங்கையில் காவலில் வைக்கப்பட்டாள். பின்னர் ராவணன் கொல்லப்பட்ட போது அவள் மீண்டும் நெருப்பில் மூழ்கினாள். அக்னி தேவி ஸ்வாகா தேவியால் தனது பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்த என் ஜானகியான தேவி லக்ஷ்மியை ஒப்படைத்துவிட்டு சீதையுடன் வந்த பணிப்பெண்ணை குறித்து என்னிடம் கூறினார். பகவானே, சீதைக்கு விருப்பமானதை செய்தவள் வேதவதி. சீதைக்காக அவள் ராட்சசனின் வசிப்பிடத்தில் அவனால் சிறைப்பிடிக்கப்பட்டவள் போல இருந்தாள். எனவே தேவி சீதையுடன் சேர்ந்து அவளுக்கு ஒரு நல்ல வரத்தை கொடுத்து மகிழ்வியுங்கள். நெருப்பு கடவுளின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அற்புதமான உண்மையான சீதை கூறினாள், ஐயனே, இந்த வேதவதி எப்போதும் எனக்கு பிடித்த அனைத்தையும் செய்து வருகிறாள். எனவே அவள் இறைவனின் சிறந்த பக்தை. ஐயா, அவளை மனைவியாக தேர்ந்தெடுங்கள். நான் பதிலளித்தேன். நான் 28வது கலியுகத்தில் அவ்வாறு செய்வேன் அக்னி தேவரே. அதுவரை அவள் பிரம்மதேவரின் உலகில் தங்கி தேவர்களால் போற்றப்படட்டும். பின்னர் அவள் பூமியில் ஆகாசராஜனின் மகளாகவும் பூமியில் தத்தெடுக்கப்பட்ட மகளாகவும் மாறுவாள். இவ்வாறு அந்த அழகான பெண்மணிக்கு முன்பு நானும் தேவி லக்ஷ்மியும் வரங்களை வழங்கினோம். அவள் நாராயணபுர நகரில் பூமியிலிருந்து பிறந்தாள். கற்புமிக்க பெண்மணி தேவி லக்ஷ்மிக்கு இணையானவள். அவளுக்கு தாமரை போன்ற விழிகள் உள்ளன. அவளுக்கு பத்மா லக்ஷ்மி வரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இன்று அந்த அழகான பெண்மணி அந்த இடத்தில் வேட்டையாடி கொண்டிருந்த போது எனக்கு காணப்பட்டார். அவள் தன் தோழிகள் மற்றும் தனக்கு பொருத்தமான உதவியாளர்கள் மற்றும் பணிப்பெண்களுடன் மலர்களை பறித்து கொண்டிருந்தாள். 100 ஆண்டுகள் ஆனாலும் அவளுடைய அழகை என்னால் விவரிக்க இயலாது. தேவி லக்ஷ்மியைப் போலவே இன்று அவளுடனான எனது தொடர்பு சாத்தியமானால் என் வாழ்க்கை நிலையானதாக இருக்கும். இதை உண்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள். மன்னர் ஆகாசராஜனின் நகரத்திற்கு தேவி பகுளமாளிகை அன்னை புறப்படுதல். அன்னை பகுளமாளிகை தேவியே தாம் அங்கு செல்வீராக. அந்த பெண்ணை பார்த்த பிறகு அன்னை பகுளமாளிகை தேவியே கரையற்ற நீண்ட விழிகளை கொண்ட இது போன்ற கண்கள் அவளுடைய அழகு மற்றும் கருணை காரணமாக எனக்கு பொருந்துமா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதை கூறிய பிறகு அவர் மீண்டும் ஒரு முறை மயக்கமடைந்தார். பகுளமாளிகை தேவி அவரிடம் கூறினாள், தேவர்களின் தலைவரே, தமது அழகான பெண்மணி தற்போது வசிக்கும் இடத்திற்கு நான் செல்வேன். பகவானின் தலைவரே, நான் அவளிடம் கூற வேண்டிய வழியை கூறுங்கள். இவ்வாறு கூறப்பட்ட போது அன்னை பகுளமாளிகை தேவியிடம் இறைவன் கூறினார், மிகவும் அதிர்ஷ்டசாலியான பெண்ணே, ஸ்ரீ நிருசிம்ம குகை இருக்கும் இந்த வழியில் செல்லுங்கள். அந்த வழியில் இந்த அழகான மலையிலிருந்து கீழே இறங்குங்கள். அகஸ்திய மாமுனிவரின் ஆசிரமத்தை அடைந்த பிறகு ஸ்வர்ணமுகி நதிக்கரையில் அவர் வழிபட்ட அகஸ்தேசர் என்ற லிங்கத்தை காணுங்கள். அற்புதமான அலைகள் மற்றும் அலைகளுடன் கூடிய ஸ்வர்ணமுகி நதியை கண்டு மகிழ்ந்து பிராமண முனிவர் சுகபிரம்மத்தின் காட்டை அடையும் வரை அதன் கரையில் செல்லுங்கள். அங்கே பத்மசரஸ் என்ற புனித தாமரை குளம் உள்ளது. அது தாமரைகளால் நிறைந்துள்ளது. அங்கு நீராடி அதன் கரையில் தவம் செய்யும் சிறந்த முனிவர் சுகபிரம்மத்தை வணங்குங்கள். சுகமுனிவரால் எப்போதும் சாந்தி அடையும் பலராம சுவாமியுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்குங்கள். சிறந்த பெண்மணியே, அன்னையே, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தூய்மையானவர். மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்த அவர் நீலக்கல் போன்ற கருமையான நிறத்தில் உள்ளார். பலபத்ரர் என்று அழைக்கப்படும் பலதேவர் பலராம சுவாமி வெள்ளை நிறத்தில் உள்ளார். மேலும் புனித யாத்திரை செல்லவிருக்கும் ஒருவராக சித்தரிக்கப்படுகிறார். கரங்களை உயர்த்தி முத்து மாலையை ஏன் பாதுகைகளை அணிந்தபடி மந்திரங்களை கூறுகிறார். பலபத்ர சுவாமியான பலராம சுவாமியை வணங்குங்கள்.
சிறந்த முகமுடைய பெண்ணே, இந்த ஏரியிலிருந்து நீங்கள் ஒரு தங்கத் தாமரையை எடுக்கலாம். சுவர்ணமுகியை கடந்து காடுகள் மற்றும் தோட்டங்கள் வழியாக சென்ற பின்னர் நீங்கள் அரணியின் கரையை அடைவீர்கள். காட்டின் நடுவில் நீங்கள் ஓய்வெடுக்கலாம். நாராயணபுரியை காணும் போது நீங்கள் நிச்சயமாக ஆச்சரியம் கொள்வீர்கள். பூங்காக்கள் மற்றும் தோட்டங்களில் பனசாக்கள், பலா மரங்கள், ஆம்ராக்கள், மாம்பழங்கள், கிரிசாக்கள், அசாசியா சிரிசா, குண்டாக்கள் அதாவது மல்லிகையின் வகை, திண்டுகாக்கள் மற்றும் பல்வேறு வகையான மலர்கள், படலங்கள், எக்காளம்பூ, புன்னாகங்கள் போன்ற பழங்களால் நிரம்பிய பல மரங்களை காண்பீர்கள். அதன் பிறகு ரொட்டி பழ மரங்கள் மற்றும் பல வகையான விதமான மரங்களை தாங்கள் காண்பீர்கள். ரோஜா, ஆப்பிள் பழம் கொண்ட மரங்கள், கடம்ப மரங்கள் இவற்றை காண்பீர்கள். ஏலக்காய் மரம், நீண்ட மிளகு மற்றும் அனைத்து வகையான பதார்த்தங்களை தாங்கிய மரங்களையும் காண்பீர்கள். இவை அனைத்தும் கொத்துக்களாகவும் தோப்புக்களாகவும் இருக்கும். மல்லிகை, மாலதி, குந்தை போன்ற மலர் செடிகள் உள்ளன. மற்றும் யுதிகா, இந்த மல்லிகை வகைகள் அனைத்தும் கேடகி மலர் பூங்காக்கள், கரவீரம் மற்றும் தாமரைகளால் அவை நிறைந்துள்ளன. அவை அரச வாழை மரங்களால் பிரகாசிக்கின்றன. பூங்காக்கள் மற்றும் தோட்டங்கள் மயில்கள், கிளிகள், ஹெரான்கள், கழுகுகள் மற்றும் சரச பறவைகளால் நிறைந்துள்ளன. தேனீக்களின் முனகல் சத்தங்களுடன் இது எதிரொலிக்கிறது. நதிக்கரையில் இவை அனைத்தையும் கண்டால் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள். அதன் பிறகு நீங்கள் தேவேந்திரனின் நகரத்திற்கு இணையான வடகிழக்கு பாதையில் நகரத்திற்கு செல்கிறீர்கள். இது அரணி என்ற நதியால் சூழப்பட்டுள்ளது மற்றும் கங்கையால் சூழப்பட்டுள்ளது போல் உள்ளது. மன்னர் ஆகாசராஜனின் நகரத்திற்கு சென்ற பிறகு தேவையானதை செய்யுங்கள். வராக சுவாமி கூறினார். அந்த பணிப்பெண்ணுக்கு வகுள மாளிகை என்று பெயரிட்டு விடைபெற்ற பிறகு சூரர்களின் அதிபதி ஸ்ரீயுடன் இணைந்து தனது வெண்மையான அற்புதமான படுக்கையில் படுத்து கொண்டார். தேவர்களின் தலைவர்களின் தலைவனுக்கு வணங்கிய பிறகு அன்னை பகுளமாளிகை தேவி அளவில் மிக பெரிய மற்றும் வடிவத்திலும் பெரிதான ஒரு சிவப்பு குதிரையின் மீது அமர்ந்தாள். அவள் சுட்டிக்காட்டப்பட்ட பாதை வழியாக சென்று மலைகளைப் போல பெரியதாகவும் வெள்ளை தந்தங்களால் அலங்கரிக்கப்பட்டதாகவும் இருக்கும் யானைகள் போன்ற பல்வேறு வகையான விலங்குகளை கண்டாள். அவ்வாறு பசு யானை கூட்டங்களும் வந்தன. அவை மேகங்களை கூட பிடிக்க ஆர்வமாக இருந்தன. வெள்ளை மேகங்களை போன்ற சிங்கங்கள், அதைத் தொடர்ந்து சிங்க கூட்டங்கள், புலிகள், கரடிகள், காண்டாமிருகங்கள், 8 கால் சரப வகைகள், கவையா எருதுகள், மான்கள், நரிகள், பிரிய வகை மான்கள், முயல்கள் போன்றவற்றை கண்டாள். சரச பறவைகள், மயில்கள் மற்றும் காட்டு பூனைகளை கண்டாள். ஓநாய்கள், கிளிகள், பன்றிகள் மற்றும் இனிமையான ஒலிகளை உருவாக்கும் சிறந்த திறன் கொண்ட பல பறவைகளை கண்டாள். இந்த வித்தியாசமான விஷயங்களை கண்டு அடிக்கடி சிலிர்த்து போய் மரங்கள் நிறைந்த அரணியின் மேற்கு கடையை அடைந்தார். அகஸ்தியேஸ்வரர் தெய்வத்திற்கு அருகில் உள்ள சிவப்பு குதிரையிலிருந்து இறங்கிய பின்னர் அகஸ்திய முனிவரால் நன்கு வழிபடப்பட்ட லிங்கமான அகஸ்தியேஸ்வரரை அவள் கண்டாள். நீராடிவிட்டு தாகத்தை தணிக்க ஒரு பானம் அருந்திய பிறகு அவள் நதிக்கரையில் ஓய்வெடுத்தாள். அன்னை பகுள மாளிகையால் தெய்வீக தோட்டத்தில் இருக்கும் தேவி பத்மாவதியின் பணிப்பெண்கள் மற்றும் உதவியாளர்கள் மற்றும் நண்பர்களுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தைகள். சில கன்னி பெண்கள் அரச வாசஸ்தலத்திலிருந்து தெய்வத்தின் முன்னிலையில் அங்கு வந்தனர். தேவி பத்மாவதியின் பணிப்பெண்கள் மற்றும் நண்பர்களை கண்டு அன்னை பகுளமாளிகை தேவி அவர்களை அணுகி ஒரு பொதுவான உரையின் போது அவர்களிடம் கேட்டார். அன்னை பகுளமாளிகை கூறினார், இளம் கன்னி பெண்களே, தாங்கள் யார்? கூறுங்கள். தங்களிடம் அற்புதமான ஆபரணங்களும் மாலைகளும் உள்ளன. தாங்கள் எங்கிருந்து இங்கு வந்தீர்கள்? அசுத்தங்கள் இல்லாத முகங்களை கொண்ட பெண்களே, இங்கே உங்கள் பணி என்ன? அவருடைய வார்த்தைகளை கேட்டதும் அவர்கள் புன்னகையுடன் கூறினார்கள், மென்மையான பெண்ணே, கவனமாக கேளுங்கள். இப்போது அதை நாங்கள் விவரிப்போம். 5ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.